வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப் ஃபுல்லாமே இருக்குது. யூபிஐ பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் போயிருக்கான்னு மட்டும் பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குற செகண்டில் பார்த்தோன்னா எங்களோட அமௌண்ட் அவங்களுக்கு போயிருக்குது. ஆனால் நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ இல்லை நம்மளுக்கு போன அமௌண்ட் வெளியே போன மெசேஜஸோ இது எதுவுமே வெளியே வர கிடையாது. சார், என் பேர் மகேஸ்வர். நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் கிருஷ்ணா ஆதித்யாவில் காலேஜ் படிச்சுருக்கேன். நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் கிக்கானி பேட்ச் நாங்கள் முடிச்சு நேற்றுக்கு 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே கால் வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்ற மாதிரி கல்வித்துறையிலேருந்து பேசுகிறோம், சென்னை டி நகர் அது ஏதோ பிளேஸ் சொன்னாங்க, அங்கேருந்து பேசுகிற மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் கிக்கானியில் தானே படித்தான், எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் கிக்கானியில் படித்து முடிச்சு வெளியே போனது, இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க பேசுகிறோம். ஆனால் பேசுகிறது ஒரு ஹிந்திக்காரன் தான். அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் விழுந்திருக்கு, 58,000 38,000 விழுந்திருக்கு, எஜுகேஷன் லோன் விழுந்திருக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஜிபே ஆர் ஸ்கேனர் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் சரி ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது நாங்கள் பேரண்ட்ஸ்ட்டை மட்டும் தான் பேசுவோம், இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தா இந்த மாதிரி தான் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க அப்படின்னக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப் ஃபுல்லாமே இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட அந்த சிம்பிள் எல்லாமே இருக்குது. வீடியோ கால் பண்ணி பேசினக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஜிபே ஸ்கேனர் ஒன்று காட்டுறோம், அதை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு அமௌண்ட் வந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபுல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் யூபிஐ பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் போயிருக்கான்னு மட்டும் பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குற செகண்டில் பார்த்தோன்னா எங்களோட அமௌண்ட் அவங்களுக்கு போயிருக்குது. என்கிட்ட எனக்கு 15,000 போயிருக்கு சார், இவனுக்கு 28,000, இவங்களுக்கு எனக்கு இப்போ 7,000 சார். இன்னி நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் பேட்ச் நாங்கள் 10th B படிச்சிருந்தோம், எல்லாத்துக்குமே இன்னி கால் போயிட்டே தான் இருக்குது. நான் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னியுமே நான் கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டுருக்கு பார்த்துக்கோடா அப்படிங்கிற, நான் கட் பண்ணுறேன், அவனுக்கு கால் போயிட்டு தான் இருக்குது. இன்னி அவன் அந்த நம்பர் ஆக்டிவ்லே தான் இருக்குது, இன்னி கால் போயிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட்ல வந்து எந்த லிங்க் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். லிங்க் மாதிரி இல்லவ வந்து யாராவது இந்த மாதிரி கல்வித்துறையில இருந்து கொண்டா நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், ஸ்டூடண்ட்ஸ் இல்லாதப்ப தான் அவங்க கூப்பிடுறாங்க. டீடைல் எப்படி அவங்க போச்சு? அதான் சார் எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் படித்த கிக்கானி மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியுது. இன்னி வரைக்கும் இவங்களோட பையனும் எங்கள் கூட படித்த பையன் தான். இன்னி வரைக்கும் எங்கள் கூட படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொண்ணுங்களும் லேடிஸும் ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு பேசிட்டு, பசங்க மட்டும் இல்லை, இது ஒரு லேடிஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்க அப்பா இல்லை, அவனுக்கு அம்மா மட்டும் கூப்பிட்ட போது அம்மா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே லேடிஸ் கால் பண்ணி பேசுகிறாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேருக்கு கால் பண்ணிட்டாங்க. இனி பாதி பேர் எங்களுக்கு 10th படித்தவங்க பாதி பேர் எங்களுக்கு தெரியல. இனி ஆனால் போயிட்டு தான் சார் இருக்குது, இந்த ஸ்கேம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே நாங்கள் சைபர் கிரைம்லேயே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சார். சார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-5 பேத்துக்கு இது பணம் போயிருச்சு, 4-5 பேத்துக்கு பணம் போயிருச்சு. பட் இனி கால் மட்டும் எல்லாத்துக்குமே போயிருச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 10 பேத்துக்கிட்ட சொன்னது, ஏன்னா 10th பாதி பேர் தான் லைனில் இருக்கோம். 10 பேத்துக்கு சொன்ன போது 10 பேத்துக்கு கால் வந்துட்டு தான் சார் இருக்குது, இன்னி போயிட்டு தான் இருக்குது. எப்படி QR கோட் வச்சு எப்படி பண்றாங்க சார்? வீடியோ கால் பண்ணுறாங்க. நான் காலேஜில் இருந்தேன், எனக்கு அவ்வளோக்கா தெரியல, எங்கள் அப்பா சொன்னது தான். வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தானே நீங்கள் அப்படின்னு ஒரு செக்அப் மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. ஒரு ஐடி, ஒருத்தரோட கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த ஐடி கார்டு காட்டுறாங்க. அது ஏதோ ஃபேக்கான ஐடி கார்டு தான். அந்த ஐடி கார்டு காமிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கேனர் மட்டும் காட்டுறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு மேம் நீங்கள் இது ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் அமௌண்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே பின் போட்டு பார்க்குறோம், அமௌண்ட் அவங்களுக்கு போயிருக்கு சார் ரிவர்ஸ். ஆனால் நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ இல்லை நம்மளுக்கு போன அமௌண்ட் வெளியே போன மெசேஜஸோ இது எதுவுமே வெளியே வர கிடையாது சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.